ஆளுங்கட்சியை மீறி இங்கே வந்து இந்த வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் சார் அது வந்து இங்கே வந்து நடைமுறையில் வருமானம். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் மாநில அரசு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாமல். அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆஃபீஸர்லேருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசினுடைய கடமை. காரணம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் 324 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்குது. இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்புங்க. யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுங்கண்ணா. இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லு. ஒரு அமைச்சரும் ராஜ்பவனில் போய் ஏன்னா அவங்க தான் படிக்காமையே எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துடுறாங்களே, அதை படித்தாங்கன்னா தெரியும் என்னென்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் படித்தாங்கல்ல. அது இவங்க படித்தாங்களா யார் படித்தாங்கன்னு தெரியல. அதனால் ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாவிலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு, ஓட்டர் டேட்டா பேஸு, எலக்ட்ரல் டேட்டா பேஸை ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சுருக்காங்கன்னா அது திமுக தான். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்தில் இருப்பாங்க. காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக. இன்றைக்கி இது நல்லா நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, உதாரணத்திற்கு 2002, 2005 2 முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, 2002 ஃபார்மில் உங்கள் பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்கள் ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம். 2002-5 ஃபார்மில் நீங்கள் இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்கிறாங்க. அந்த ப்ரூஃபு 13 டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. ஆதாரும் கொடுக்கலாம், சிட்டிசன்ஷிப்காக இல்லை, இருக்கிற இடத்துக்காக, பாஸ்போர்ட்டு எல்லாமே கொடுக்கலாம். இதில் யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை. யார் ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, குடும்பத்தை பிரிக்காதீங்க. கோயம்புத்தூரில் தான் பார்த்தோமே, அப்பா இங்கே ஓட்டு, தம்பி அங்கே ஓட்டு, பையன் அங்கே ஓட்டு. இதில் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்காக தான் இருக்கணும். அதையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 1200 வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும். அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடிக்கு இப்போவே நீங்கள் லேட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாதத்தில் ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்குறாங்க. ஜனவரிக்குள்ளே முடித்து அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை, தேர்தல் தாமதப்பட போவதில்லை, எல்லாமே சரியாக போகுது. திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்குது. இதை டிசம்பரில் கொண்டு வரலையே, ஜனவரியில் கொண்டு வரல, இப்போவே கொண்டு வந்திருக்காங்களே. அவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்களே. 1 மாதம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்பீல் 1.5 மாதம் கொடுத்துருக்குறாங்க. யாருக்காவது அசமாதானம் இருந்தால் நாம் கீழே இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் செகண்ட் அப்பீல். இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்கப் போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னாங்கன்னா அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். பீகாரில் நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக தான் அவர் சொல்கிறாங்க. பீகாரில் நடந்தது வந்து உங்கள் பாப்பா வாங்கண்ணா, உங்கள் பாப்பா அண்ணா. பீகாரை பொறுத்தவரை நல்லா இருக்கணுங்கண்ணா. பீகாரை பொறுத்தவரை அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னங்கன்னா, பீகாரில் இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அப்பீல் கூட வரல. முழுமையாக ஃபைனல் டிராஃப்ட் ரோலை பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல. காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்களேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் இன்னும் 5 நாள் இருக்குங்கண்ணா, எலெக்ஷன் முடியறக்கு, பிரச்சாரம் முடியறக்கு. இத்தனை நாட்களாக காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டல இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும், நீக்கிட்டாங்க. கிடையாது. இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகாரில் ஒருவர் கூட தேவையில்லாமல் இவங்களை நீக்கிட்டாங்க, பொய் சொல்லிட்டான்னு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 0 அப்பீல். அப்படி இருக்கும் பொழுது பீகாரில் மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார்.
அதில் உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரை வச்சுக்கோங்க. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல. ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை, ஆனால் வசிப்பிடத்துக்கான அடிப்படையாக வச்சுக்கோங்க. அதையும் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டரில் 12வது எவிடன்ஸாக சேர்த்திருக்கிறாங்க. ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க. இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு 2002 தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் புதுசு கிடையாது. 197 தொகுதி, 2005 37 தொகுதி, 234 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம் இது நடத்தியிருக்கோம். அது புதிது கிடையாது. 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துகிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு 8 முறைக்கு மேலே நடத்தி இருக்கின்றோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் RS பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலம் குறைவா இருக்கு, இப்போது கொண்டு வர்றீங்க. அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம். இன்னைக்கு 12, பீகாரோட சேர்த்து 13. அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு. காரணம், அசாம் அக்காடு 1971 வந்தனால அசாமுக்கு தனியாக கொண்டு வர போறாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம். இது ஃபேஸ் 2. ஃபேஸ் 3ல மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வர்றாங்கன்னு ஒரு பொய்யும் புரளையும் கிளப்பி கொண்டிருக்கின்றார்.